ஸோ நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ 11th கிரேடில் நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. இங்கே எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் அ ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட். ஓகே, ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது தான் என்னது எக்கனாமிக்ஸ். Shall we move to the class? So introductionல என்ன சொல்லியிருக்காங்க, the subject economics is classified into two branches. Okay, so economics வந்து என்னது two branches வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், another ஒன் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதை மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நீங்கள் 11th கிரேடில் படிச்சிருப்பீங்க. இங்கே என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி படிக்க போகிறீங்க. ஸோ இதை வந்து யார் வந்து டிவைட் பண்ணியிருக்கா, யார் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னா ராக்னர் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் எக்கனாமிக்ஸ். ஓகேவா, ராக்னர் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற நார்வேயின் எக்கனாமிக்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்ஸை வந்து டூவாக டிவைட் பண்ணியிருக்காரு. வாட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் as well as மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இவர் வந்து நார்வேயின் எக்கனாமிக்ஸ் as well as வந்து 1969 இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரும் இவரோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவார்டை வந்து ஷேர் அப் பண்ணியிருக்காங்க. ராக்னர் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜான் டின்பர்கன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ், எக்கனாமிக் சயின்ஸுக்காக நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மைக்ரோ, ஓகேவா. ஸோ மைக்ரோ மீன்ஸ் என்னது, ஸ்மால் திங்ஸ். ஓகே, ஸ்மால் மைக்ரோனாலே என்னது ஸ்மால் திங்ஸை பற்றி படிக்கிறது. மேக்ரோனா என்ன அப்படின்னா லார்ஜ். ஓகேவா. ஸோ மைக்ரோனா என்ன, ஸ்மால். தென் வந்து மேக்ரோ மீனிங் வாட், லார்ஜ். ஓகேவா. ஸோ இதை வந்து எந்த இயரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1933 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இது என்ன ஆகலை அப்படின்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. ஓகேவா. ஏன் ஃபேமஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் எழுதுனது, அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது, அது தேவையில்லை அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் அவரோட புக், ஓகே, த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற புக்கை வந்து 1936 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ 1936 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புக்கில் அவர் எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மென்ஷன் பண்ணி அது மூலமாக வந்து அமெரிக்காவில் ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷனுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்யூஷன் கொடுக்குறாரு. அந்த டைமில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியில் வச்சுருக்காங்க. ஆனால் அது என்ன ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போகலை. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போகலை அப்படின்னா பீப்புள் கிட்ட மணி இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி தியரி புக் மூலமாக வந்து யார் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து என்ன ஆகுது, உயிர் பெறுது. ஸோ அதனால் வந்து ராக்னர் நம்ம வந்து ஜான் மெய்னார்ட் கீன்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்துக்கோங்க. இது வந்து டாப்பர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் இன்டீரியர் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் வந்து மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் மீனிங் தான் என்ன பார்த்தோம், லார்ஜ் அப்படிங்கிறது. ஆனால் எக்கனாமிக் டேர்மில் என்ன மீனிங் இருக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். த வேர்ட் மேக்ரோ எக்கனாமிக் டெரிவ் ஃப்ரம், ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸும் எதுலேருந்து தான் டெரிவ் ஆகிறது, க்ரீக் வேர்ட்லேருந்து. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸும் எதுலேருந்து தான் டிரைவ் ஆகிறது, மேக்ரோஸ் மீனிங்னாலும் என்னது லார்ஜ் தான், மேக்ரோ மீனிங்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஹென்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப், ஓகேவா. ஸோ இதை எதை பற்றி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா இந்த எக்கனாமிக் அஸ் அ ஹோல். ஓகேவா. ஸோ எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா எக்கனாமிக் அஸ் அ ஹோல். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப அதிகமாக படிக்க முடியல அப்படின்னா நீங்கள், ஏன்னா மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டின். ஸோ அதில் வந்து எக்கனாமிக் அஸ் அ ஹோல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 மார்க் கிடைக்கும். ஸோ ஐம் ஷுர் அபவுட் தட். ஓகேவா. ஸோ அதனால் வந்து எக்கனாமிக் அஸ் அ ஹோல் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா முழு பொருளாதாரம் அப்படி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 மார்க் கிடைக்கும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு டேர்மில் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ். ஓகே. ஸோ மேக்ரோ எக்கனாமி எதை டீல் பண்ணுது அப்படின்னா அக்ரிகேட்ஸ். ஓகே, அக்ரிகேட்ஸ் அப்படின்னா டோட்டல். ஓகே, அக்ரிகேட்ஸ் என்ன அப்படின்னா என்னது, டோட்டல் ஆஃப் நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். இதெல்லாம் எது டீல் பண்ணுது, நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து டீல் பண்ணுது. ஸோ வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸோட அதர் நேம் என்ன, இன்கம் தியரி. இது வந்து புக் பேக்கில் 1 வேர்ட்ஸ்லையும் இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டாப்பராக இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் அஸ் அ ஹோலுக்கு அப்புறம் வந்து மேக்ரோ எக்கனாமிக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ இன்கம் தியரி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.